हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् मूकं करोति वाचालम् अङ्गं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। அர்ஜுனன் பகவான கால தத்துவமா பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் அப்படிங்கிற ஃபீலிங் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுவும் எஸ்பெஷலி அந்த கால தத்துவம் என்ன ஃபங்க்ஷன் பண்றத பார்த்து அவனுக்கு பயம் வருது அப்படின்னா அந்த டிஸ்ட்ராய் பண்ற ஃபங்க்ஷன், அழிக்கிற ஃபங்க்ஷனை பார்த்த உடனே அவனுக்கு நேச்சுரலா பயம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படுறது. அதனால அவனுக்கு ஒரு பேசிக் டவுட், ஃபண்டமெண்டல் டவுட் வந்துடுறது. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் பகவான் அப்படின்னா காருண்யமானவர், கருணாமூர்த்தி அப்படின்னா அவன் கேள்விப்பட்டிருக்கான். சோ அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது, நிஜமாலே பகவான் கம்பேஷனேட் தானா இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அப்படிங்கிற டவுட் வரதுனால அவன் என்ன பண்றான், பகவான் கிட்டயே அந்த குவெஸ்டினை அவன் கேக்குறான் இல்லையா. ஏன்னா அவனுக்கு ஏன் அந்த டவுட் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த டிஸ்ட்ரக்டிவ் கால தத்துவம் இருக்குல்ல, அது அழிக்கும் பொழுது இட் சீம்ஸ் டு என்ஜாய். அந்த லேலிஹ்யசே கிரசமானா சமக்ரம் அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அப்ப அது என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பகவான் பண்றத அவன் பாக்குறதுனால இப்ப அழிக்கிற வேலை பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்படின்னா அவர் கம்பேஷனேட் கிடையாதா அப்படிங்கிற டவுட் அவனுக்கு ஏற்படுறது. சோ அதனால அவன் கேக்குறான் பகவான் கிட்ட, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அப்புறம் உங்க ஃபங்க்ஷன் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறேன் அப்படின்னு அவன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான். அதுக்கு பகவான் ஆன்சர் பண்றார். என்ன ஆன்சர் பண்றார், கம்பேஷன், நோ கம்பேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க ஆக்சுவலி இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 9th சாப்டர்லயே என்ன பார்த்தோம் அப்படின்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹ. அப்ப எனக்கு இவெல்லாம் பிடிக்கும் இவெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரியான எந்த விதமான பார்ஷியல் விஷயமும் என்கிட்ட கிடையவே கிடையாது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த தர்ம ஆர்டரை மெயின்டைன் பண்றது என்னுடைய வேலை அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப ஆர்டர் ஆஃப் கிரியேஷனை மெயின்டைன் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணி ஆகணும், இந்த லா ஆஃப் கர்மாவையும் மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா. அதை மெயின்டைன் பண்ற ரோல் அவருக்கு ஏற்படுறது. அப்படி அவர் அந்த லா ஆஃப் கர்மாவை மெயின்டைன் பண்ணும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவாவுக்கும் அதனுடைய கர்ம பலனை அவர் எல்லா ஜீவாக்கும் கொடுக்கிறார். அப்போ பகவான் சொல்ற, என்னோட கம்பேஷனே கர்ம பலனை கொடுக்கறது தான் என்னுடைய கம்பேஷன் அப்படின்னு சொல்ற. அது எந்த விதமான கர்ம பலன் அப்படிங்கறதெல்லாம் நான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது இல்ல. என்னோட டியூட்டி என்ன,
யாருக்கு என்ன கர்ம பலமோ அதை வந்து கொடுக்கறது தான் என்னோட டியூட்டி அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த கர்ம பலன் வந்து கஷ்டத்தை கொடுக்கறது அப்படிங்கறதுனால நம்ம வந்து அதை துக்கம் அப்படின்னு வந்து லேபிள் பண்ணிடுறோம். ஒருத்தருக்கு வந்து அது ஜாலியா இருக்குன்ன உடனே நம்ம வந்து அது சுகம் அப்படின்னு நாம தான் லேபிள் பண்றோமே தவிர்த்து பகவான் வந்து இது கஷ்டமான கர்ம பலன், இது வந்து ஈஸியான கர்ம பலன் அப்படிங்கிற மாதிரிலாம் பகவான் யாருக்கும் பிரிச்சு பார்த்து கொடுக்கறது கிடையாது. அதனால கிருஷ்ணர் சொல்ற ப்ராப்ளம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ப்ராப்ளம்ல இப்ப யார்கிட்ட, யாரு வந்து கர்ம பலனை அனுபவிக்கிறாளோ அவளுக்கு தான் இப்ப ப்ராப்ளம். நாம தான் வந்து அதை ஆக்சுவலி வந்து லேபிள் பண்றோம். இது வந்து சுகம், இது வந்து துக்கம் அப்படின்னு நாம தான் வந்து லேபிள் பண்றோம். அதனால கிருஷ்ணர் சொல்றார், உன்னோட ஆட்டிடியூட நீ வந்து மாத்திக்கோ, நீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அப்போ எல்லாத்தையுமே வந்து நீனு பாசிட்டிவா பாரு அப்படின்னு சொல்லி தர. அப்போ கஷ்டம் ஏற்படுற மாதிரி ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா உண்மையிலேயே வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது, சுகம் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. ஓகேவா? அப்ப கஷ்டம் ஏற்படுற மாதிரி உனக்கு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்மளுடைய பாபம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறது, கழிஞ்சு போறது அப்படின்னு நாம வந்து அதை எடுத்துக்கணும். அப்ப பாப பலம் வந்து க்ஷயமாகிறது அப்படின்னு நாம வந்து எடுத்துக்கணும். அதனால அதை வந்து சஃபரிங் ப்ராசஸா பார்க்காம என்ன ப்ராசஸா பார்க்கணும், பியூரிஃபையிங் ப்ராசஸா வந்து நாம பார்க்கணும். அந்த துன்ப புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தான் எல்லாம் பாடுறோம் இல்லையா? அப்ப எனக்கு மேலும் மேலும் பகவான் கஷ்டம் கொடுக்கறது மூலமா என்ன வந்து என்ன ஆக்கி விடுறார், ஒரு நல்ல பர்சனா வந்து என்ன அந்த புடம் போடுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு பியூரிபிகேஷன் அப்படிங்கறது வந்து எனக்கு ஏற்படுறது. இப்ப வந்து டாக்டர் கிட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்கறது அப்படின்னா அது ரெண்டு விதமா அந்த டாக்டரை நாம பாக்கலாம். அப்ப டாக்டர் வந்து ரொம்ப குரூவல், இந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும் பொழுது அப்படி தோணும். பட் ஆக்சுவலி மெச்சூரிட்டியோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி பார்ப்போம், இந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறது மூலமா என்னோட ஹெல்த் ரீஸ்டோர் பண்றார் இல்லையா? அப்ப என்கிட்ட இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ், உள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் வந்து வெளியில தள்ளிட்டு என்கிட்ட இருக்கிற அந்த ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு டாக்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னும் வந்து அதை நாம பாக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இப்ப பகவான் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, பகவானும் வைத்தியநாத சுவாமி இல்லையா? அவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட உள்ள இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த கஷ்டம் கொடுக்கற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி கர்ம பலன் வந்து நம்மளுக்கு வருது. அப்போ பாப்பம் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து பிசிக்கல் டிசீஸ் இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாபம் அதெல்லாம் வந்து அவர் பியூரிஃபை பண்றாரு. அப்போ ஒவ்வொரு சஃபரிங்குமே வந்து என்னதுன்னா பியூரிபிகேஷன். அப்போ இந்த சஃபரிங்க வந்து தாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா பகவான் கிட்டயே தான் மறுபடியும் அந்த ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடு, அந்த சஃபரிங்க வந்து தாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆட்டிடியூட எனக்கு கொடு அப்படின்னு பகவான் கிட்ட நாம கேட்கலாம். அப்போ பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் எனக்கு கொடு அப்படின்னு நாம பகவான் கிட்ட கேட்கலாம். அப்போ என்னுடைய இன்னர்மோஸ்ட் ஹார்ட் வந்து சொல்லணும், என்ன சொல்லணும், பகவான் வந்து என்ன அப்லிஃப்ட் பண்றதுக்காக தான் இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்காருன்னு நான் வந்து உணர்ந்து சொல்லணும். லிப் சர்வீஸா சொல்லாம சும்மா எல்லாரும் வெளியில சொல்லிடலாம். ஆனா உணர்ந்து சொல்லும் பொழுது அதனுடைய விஷயமே வந்து ஆக்சுவலி தனி. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அர்ஜுனனுக்கு இப்போ ஏற்பட்டது அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ அந்த பயம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இப்ப உடனே என்னவா மாறிடுது அப்படின்னா டிவோஷன், பக்தியா வந்து அவனுக்கு மாறிடுது. அப்போ பகவான் வந்து பாக்குறதுக்கு குரூவலா இருந்தாலும் இப்ப ஏன்னா அவன் வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன் விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கான் இல்லையா? இப்ப பகவான் பாக்குறதுக்கு குரூவலா இருந்தாலும் இப்ப வந்து ஒரு டாக்டரை வந்து பாத்தோம்னா குழந்தை எப்படி பாக்கும் டாக்டரை, அதுவும் அவர் வந்து 2-3 வாட்டி இன்ஜெக்ஷன் போடுறது அந்த குழந்தை தெரிஞ்சிடுது, அது புரிஞ்சிடுது அப்படின்னா அந்த டாக்டரை பார்த்தாலே வந்து குழந்தைக்கு வந்து பயமா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாமளும் வந்து பகவானை பார்த்து குழந்தை மாதிரி பயப்படக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி வந்துடுது அப்படின்னு சொன்னோம்னா பகவான் இப்ப எப்படிப்பட்டவரா ஆயிடுவார், பூஜிக்கத்தக்கவராக இப்ப பகவான் வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மாறிடுவார் இல்லையா? ஏன்னா பகவான் வந்து கர்ம பல தாத்தா அப்படிங்கறது நம்மளுக்கு புரிஞ்ச உடனே நம்மளுக்கு நேச்சுரலா வந்து பக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப வேதாந்தத்துக்கு வந்தா பக்தி எப்படி போகும்,
சான்ஸே இல்லையே. இன்னும் வந்து மேல மேல வந்து க்ரோ ஆகுது. அப்போ வேதாந்தன்ஸ் பண்ற பக்தி தான் ஆக்சுவலி உண்மையான பக்தி இல்லையா. அப்போ 36வது ஸ்லோகம்ல இருந்து அவன் வந்து தன்னோட பக்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான். 37வது ஸ்லோகம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரியசே பிரம்மணோ பியாதி கர்த்தே அனந்த தேவேஷ ஜெகன் நிவாச ஸ்வமக்ஷரம் சதசத் தத்பரம் எது. அப்போ இம்மெச்சூர் பீப்புள் இருக்கா இல்லையா, அவளாலதான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால அவ வந்து உன்னை என்னன்னு நினைப்பானா அன்ஜஸ்ட் அப்படின்னு நினைப்பா. பகவான் கிட்ட கொஞ்சம் கூட நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு யாரு வந்து நினைப்பா அப்படின்னா இம்மெச்சூர் பீப்புள். உன்னை உண்மையா புரிஞ்சுக்காதவாளுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்ப பகவான் வந்து குரூவல் அப்படின்னு அவாதான் நினைப்பா. பட் அதே உன்னை புரிஞ்சுண்டவா இருக்கா இல்லையா, அவ வந்து அந்த மெச்சூர் பீப்புள் அப்படின்னு சொல்றோமே, அவ வந்து உன்னை வந்து குரூவல்னு சொல்ல மாட்டா, கம்பேஷனேட்டும் வந்து சொல்ல மாட்டா. உண்மையா புரிஞ்சுட்டவா அப்படி சொல்ல மாட்டா. பட் அந்த பக்தி அப்படிங்கிற அந்த மோடுல இருக்கும் பொழுது பகவான கண்டிப்பா குரூவல் அப்படின்னு மெச்சூர்ட் பீப்புள் சொல்லவே மாட்டா. இப்போ நம்ம லைஃப்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், ஒருத்தருக்கும் விதவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் நடக்கிறது. சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஏன் நம்மளுக்கு நடக்கிறது அப்படிங்கறத வந்து நம்மளால வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. வை இட் இஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படிங்கறதுக்கு நம்மளால ரீசன் அவுட்டே பண்ண முடியாது. அப்படி ரீசன் அவுட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அன்ஜஸ்ட்னு சொல்ல முடியுமா, எனக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு நம்மளால வந்து சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து டோட்டாலிட்டியோட பிக்சர் தெரியாது. அதனால நம்ம வந்து எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து எனக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் அநியாயம் அப்படின்னு நான் வந்து ஒரு நாளைக்கும் சொல்லவே முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம் வந்ததுன்னா ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், உடனே பகவான் மேல ஒரே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்ல நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணினேன், என்ன வந்து நீ கொஞ்சமாவது கண்டுக்கிறியா, எத்தனை வாட்டி சுத்திருக்கேன், அப்படி எல்லாம் வந்து பகவான் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட். இன்னொரு காட் கிட்ட இந்த காட பத்தி நாம கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன சொல்லுவோம் எல்லாருமே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு. அப்ப நேச்சுரலா எல்லாரும் சொல்ற டயலாக் என்ன, நான் வந்து என் வாழ்க்கையில ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணினது கிடையாது இல்லையா. இது வந்து நம்ம எல்லாருமே நேச்சுரலா ஃபீல் பண்ணி சொல்லிருக்கோம். இந்த மாதிரிலாம் நான் தெரிஞ்சு கூட யாருக்குமே வந்து துரோகம் பண்ணினது இல்ல. ஏன் யாருக்கு, ஒரு எறும்புக்கு கூட நான் வந்து துரோகம் பண்ணினது இல்ல. நம்மளாம் வந்து எப்படி நம்மள ஈக்குவேட் பண்ணிடுறோம்னா, இந்த ஜெயின்ஸ்ல வந்து அந்த சன்னியாசிஸ் எல்லாம் இருக்காளே, இப்படி எல்லாம் கட்டிண்டு அந்த மயில் இறகால வந்து வழியெல்லாம் வந்து இது பண்ணிட்டே போவாளே, அவ வந்து உண்மையிலேயே வந்து எதையும் வெதிச்சிடக்கூடாது, தெரியாம கூட நம்ம வந்து அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு நம்மள வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி ஒரு எறும்புக்கு கூட நான் வந்து துரோகம் பண்ணினது இல்ல, எனக்கு போய் பகவான் வந்து ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். பக்கத்து வீட்டுக்கு அதே கஷ்டம் வந்துதான் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஓகே பக்கத்து வீட்டுக்கு தானே வந்திருக்கு, எனக்கு வரலையே அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த வானிலை அறிக்கையெல்லாம் வரும். என்ன வரும் வானிலை அறிக்கையில, வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கு அப்படின்னு வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வச்சோ மழை பெருசா வர போறதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் உடனே அவ சொல்லிடுவான், இந்த புயல் வந்து ஆந்திராவில் கரையை கடந்தது அப்படின்னு. ஆந்திரா தானே, நம்மளுக்கு என்ன வந்தது இல்லையா. எதுவுமே வந்து எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு பக்கத்து வீட்டுக்கு வரலாம், எதிர்த்த வீட்டுக்கு வரலாம், அப்படின்னு என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வந்துடக்கூடாது இல்லையா. பாக்கி யாருக்கு வந்தாலும் வந்து ஐ எம் ஓகே வித் இட். அப்போ நம்மளுடைய விஷயமே எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த கஷ்டத்தை பகவான் வந்து ஏன் கொடுத்தார், அப்ப நீ வந்து உனக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது எதை பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, என்னோட வாழ்க்கையில முன்னாடி ஒரு 20-30 வருஷத்தை மட்டும் நான் கணக்குல எடுத்துக்கிறேன். அந்த 20-30 வருஷம் ஆர் இன்னும் வயசானவா வந்து ப்ராபப்ளி 60 say 30 or 40 years, அந்த ஆர் மேபி 50 years கூட எடுத்துக்கலாம். அந்த பீரியட மட்டும் நான் கணக்குல எடுத்துட்டு, அந்த பீரியட்ல நான் யாருக்குமே வந்து தப்பு பண்ணினதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாபம் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணினதே கிடையாது அப்படின்னு தான் நாம வந்து சொல்றோம். அப்போ
எனக்கு குழந்தையிலேயே நான் என்ன பண்ணினேங்கிறது ஞாபகத்துக்கு இல்ல. கரெக்டா? ஒரு 10-15 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கறது ஞாபகம் இல்ல. அப்போ உனக்கு பாஸ்ட் ஜென்மாலாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? எத்தனை ஜென்மம் நம்ம வந்து எடுத்திருக்கோம், அந்த அத்தனை ஜென்மத்திலயும் என்னென்னலாம் வேலை பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்போ இப்ப நம்மள வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆக்சுவலி எப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒரு நேரோ மைண்டோட நாமளே வந்து நாம திருப்பி பாத்துக்கிறோம். என்னோட பாஸ்ட் லைஃப் மட்டும் நான் வந்து எடுத்து ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். பட் பகவான் நம்மள பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறார்? டோட்டாலிட்டியோட விஷனோட பகவான் வந்து நம்மள பார்க்கிறார். அதனால அவருக்கு பாஸ்ட் ஜென்மாவுடைய கர்மா மொத்தமும் தெரியும். அப்போ அவர் எப்படி தப்பான கர்ம பலனை நம்மளுக்கு கொடுத்துட முடியும்? அப்ப அந்த கேள்வியே பகவானை பார்த்து நம்ம கேட்கலாமா? இனிமே கேட்கவே கூடாது. அதனால வந்து பகவான் கொடுக்கிற கர்ம பலம் வந்து தப்பு ரைட்டு அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது இல்லையா? அதுக்கு தகுதி கொஞ்சம் கூட நம்மளுக்கு இல்ல. அப்போ ஒரே ஆட்டிடியூட் என்ன வச்சுக்கலாம்? இந்த கர்ம பலன் எல்லாம் பகவான் கொடுக்கறாரு, அதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா பகவானுக்கு எது பெஸ்ட்னு தெரியும் இல்லையா? அவரை தவிர வேற ஒருத்தருக்கும் வந்து எது பெஸ்ட்னு தெரியாது. சோ அவர் என்ன கொடுக்கறாரோ அது வந்து எனக்கு I am fine with it. I completely accept it. Yeah. அதனாலதான் நிறைய இந்த புராணங்கள்ல எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அந்த கேரக்டர் எல்லாம் கொடுத்திருக்கா அப்படின்னா அதுல இருந்து பார்த்து நாம வந்து கத்துக்கணும். நம்மளோட லைஃப லீட் பண்ணும் பொழுது அதெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள் முன்னாடி அவெல்லாம் இருந்தா இல்லையா, அத மாதிரி நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த புராணங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புராணங்கள்ல வந்து நாம நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? நிறைய கேரக்டர்ஸ் வந்து அதுல இருக்கு. இப்ப ஹரிச்சந்திரன் எடுத்துட்டோம்னா அவன் பட்ட கஷ்டத்தையா வந்து நம்ம வந்து பட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில. அவன் அதுவும் வந்து அந்த பீரியட்ல மட்டும் ஒரு ஃபியூ இயர்ஸ் அவன் பட்ட கஷ்டத்தை நம்ம லைஃப் லாங் கூட வந்து யோசிச்சே பார்க்க முடியாது இல்ல. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவன் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணினான் இல்லையா? இன்ஃபேக்ட் தர்மபுத்திரர் எடுத்துட்டா, தர்மபுத்திரர் அப்படின்னு சொன்னாலே என்ன? எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மா. அவருக்கு மீறி தர்மம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அவரே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுறாருன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. அப்பா பாரு நம்மளுக்கு கஷ்டத்தை தவிர ஒண்ணுமே வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து வரதே இல்லையே அப்படின்னு அந்த ஃபாரஸ்டுக்கு போறால அந்த பீரியட்ல வந்து அவருக்கு ரொம்ப மனசு வந்து இதாயிடுறது. எல்லா பகவானையே திட்ட ஆரம்பிச்சுடுறாரு. அவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, எங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு பேச ஆரம்பிச்சுட்டார். அப்போ அவர் தர்மபுத்திரர், அதனால ரிஷிகள் முனிகள் எல்லாம் வந்து அவருக்கு வந்து நிறைய லெசன்ஸ் எல்லாம் சொல்லி தர. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசலாமா? யாரா இருந்தாலும் வந்து அவ லா ஆஃப் கர்மால இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கறத வந்து அந்த ரிஷி முனிகள்லாம் வந்து அவருக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அவருக்கு தெரியறது, ஓ ஏதோ ஒரு க்ஷண நேரத்துல நம்ம வந்து இப்படி தப்பா யோசிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ எல்லா கஷ்டத்தையுமே வந்து ஏதாவது பண்ணி அந்த கஷ்டத்தை வந்து போக்கிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணரும் ராமரும் எதுக்கு அவதாரம் பண்ணி கஷ்டப்படணும் இல்லையா? ஒரு எனி கஷ்டம், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதை கஷ்டமே படாம அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு இருந்ததுன்னா ராமர்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவள்லாம் வந்து அவதார புருஷர்கள் தானே. இந்த கஷ்டத்தை அவாய்ட் பண்ணி அவ எப்பயுமே வந்து சந்தோஷமாவே இருந்திருக்கலாமே இல்லையா? அப்போ இந்த அவளே வந்து கஷ்டப்பட்டா அப்படிங்கறது வந்து எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா சில பாப்பம்லாம் வந்து கியூரபிள், சில பாப்பங்கள்ல வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி போறதோ அதன் போக்கிலேயே விடுறதுதான் வந்து, அது தவிர வேற வழி கிடையாது இல்லையா? அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து அதை இண்டிகேட் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டம் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். அது தவிர வேற ஒரு வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஜாலியா இருக்கோம் இல்லையா, எந்த ப்ராப்ளமும் இல்லாம. அந்த மாதிரியும் சில நாட்கள் நம்மளுக்கு இருக்கும். எப்பயுமே எவ்ரிடே கஷ்டமே இருந்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த ஜாலியா இருக்கிற சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா அப்படின்னா, பகவான் வந்து கர்ம பல தாத்தா, அவர் வந்து எனக்கு எப்பயுமே கரெக்டான விஷயத்தை தான் பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த வாசனா போய் நம்மளுடைய சித்தத்துல போய் அது வந்து நல்லா பதிஞ்சிடும். அப்போ கஷ்டப்படும் பொழுது நேச்சுரலா அந்த டயலாக வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். பகவான் வந்து
எப்பயுமே எனக்கு எது சரியோ அததான் கொடுப்பாரு. இப்ப கஷ்டப்படும் பொழுதும் வந்து எனக்கு எது சரியோ அததான் கொடுப்பாரு அப்படின்னு அந்த வாசனா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். பட் நம்மளோட ப்ராப்ளமே என்ன, எல்லாமே நன்னா போயிட்டு இருக்கும் பொழுது பகவான் பத்தியே நம்ம யோசிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா. அப்புறம் நாம நன்னா ஐயோ நம்ம நன்னா இருக்கோம் அப்படின்றதே வந்து யோசிக்கிறது தப்பு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா கண்ணுப்பட்டுடும், நாமளே வந்து நம்ம மேல வந்து இது பண்ணிட்டு கண்ணுப்பட்டுடுது அப்படின்னா ஏதாவது ஆயிட போறது அப்படின்ற பயம் வந்து நம்மளுக்கு வரும் இல்லையா. பட் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா நன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும் பொழுது நாம வந்து பகவானை பத்தி இப்படி யோசிக்கிறதுக்கு பழகிக்கணும். எனக்கு பகவான் எப்பயுமே கரெக்டான விஷயத்த மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு நாம யோசிக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து என்னால தாங்கிக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா தாங்கிக்கிறதுக்கு சக்தியையும் நீயே தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். இந்த மெச்சூரிட்டி வந்து வந்துடுது அப்படின்னு சொன்னா நம்மளால ஈஸியா பகவான் கிட்ட சரண்டர் ஆக முடியும். அப்போ அவளாலதான் வந்து பகவானை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. பகவான் குரூவல், பகவான் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுவார், கம்பேரிசன் அதெல்லாம் நம்மளால வந்து நேச்சுரலா பண்ணவே முடியாது. இப்ப மெச்சூர் பீப்புளாலதான் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண முடியும். உண்மையான நமஸ்காரம் இருக்குல்ல, அது யாரு பண்ணுவானா மெச்சூர் பீப்புள் மட்டும்தான் பண்ணுவா. கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் ஸ்வம் அக்ஷரம் சதசத் தத்பரம் எது. ஸ்வம் அக்ஷரம் நீ வந்து அழிவில்லாதவன், சத்து அசத்து நீ வந்து காரணமாகவும் இருக்க காரியமாகவும் இருக்க. அப்ப இந்த யூனிவர்ஸ் உடைய காரண காரியம் நீதான். யத் பரம் நீதான் வந்து அது ரெண்டுத்தையும் தாண்டினவனும் நீதான். காரண காரிய விலட்சணமும் வந்து நீதான். அப்ப காரணமும் இல்ல காரியமும் இல்ல அப்படின்னு வந்து அர்ஜுனன் அந்த ஸ்லோகத்தை சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 38, பேஜ் நம்பர் 169, ஸ்லோகம் 38. த்வமாதிதேவः புருஷः புராணः த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேதாசி வேத்யம் ச பரம் ச தாம த்வயா ததம் விஸ்வமனந்த ரூப. இப்ப வந்து கிருஷ்ணருடைய ஸ்டேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிண்டே போறது. அர்ஜுனனுடைய பார்வையில கிருஷ்ணருக்கு அப்படியே மரியாதை ரெவரன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிண்டே போறது. கிருஷ்ணர் எப்பயுமே கிரேட் தான், இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, என்னைக்குமே வந்து கிருஷ்ணர் வந்து கிரேட் தான். ஆனா அர்ஜுனனுக்கு இப்பதான் வந்து அது புரிய வருது, இப்பதான் அவன் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அதனால அவனோட டிவோஷனும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டீப்பா இன்டென்ஸா வந்து ஆகிட்டு வருது. இப்ப முன்னாடி வந்து நமஸ்காரம் அப்படிங்கறது வந்து அவன் ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷனா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நம்ம எல்லாம் கூட அப்படிதானே பண்ணுவோம். சின்ன வயசுல பகவான் சுவாமி அப்படின்னு பார்த்தோம்னா கைய கூப்பணும், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருவா. அப்ப கோவிலுக்கு எல்லாம் போனா பண்ணுவோம். அப்ப நம்ம வீட்லயே பூஜை ரூம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி பண்ணிருப்போம், ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து பண்ணிருப்போம் இல்லையா. பட் ஒரு மெச்சூர்டு பர்சனுக்கு ஒவ்வொரு நமஸ்காரமும் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து அவருடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆட்டிடியூட், அந்த பாவனாவை வெளிப்படுத்துற ஒரு ஆக்ஷன் தான் வந்து நமஸ்காரம். என்ன பாவனா, பகவான் தான் வந்து லா ஆஃப் கர்மாவை வந்து ரெப்ரசென்ட் பண்றார். அப்போ என்னோட நமஸ்காரம் வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா நான் லா ஆஃப் கர்மாவை குவெஸ்டியனே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுடைய நமஸ்காரம். அப்ப அன்குவெஸ்டியன்ட் அக்செப்டன்ஸோட நான் வந்து பகவான நமஸ்காரம் பண்றேன். அந்த அக்செப்டன்ஸ் தான் அதனுடைய பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுடைய நமஸ்காரம். அதனால அர்ஜுனன் வந்து தன்னோட டிவோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றான். துவம் ஆதி தேவஹா, நீதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காட் அப்படின்ற ஆதி தேவஹா. இப்ப பிரம்மாஜி சொல்றோம் இல்லையா, சதுர்முக பிரம்மா, அவரையும் நம்ம வந்து காட் அப்படின்னு தான் சொல்றோம். பட் அந்த பிரம்மாஜிக்கும் முன்னாடில இருந்து யாரு இருக்கா அப்படின்னா பிரம்மாவே வந்து எங்க இருந்து வர்றாரு, விஷ்ணு கிட்ட இருந்து தான் வர்றாரு இல்லையா. அப்போ விஷ்ணு கிட்ட இருந்து தான் பிரம்மாஜியே வந்து ஒரிஜினேட் ஆறாரு. அதனால ஆதி தேவஹா, நீ தான் வந்து ஆதி தேவஹா அப்படின்றான். அப்புறம் புருஷஹா, புருஷஹா வந்து பூரயதி சர்வம் இது புருஷஹா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருப்பவர் நீனு. அப்புறம் ஒத்தொத்தரோட உடம்புலயும் நீ மட்டும்தான்
இருக்க, அந்த இன்டுவெல்லர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அப்புறம் புராணஹானா நீ ரொம்ப ஏன்ஷியன்ட், ரொம்ப பழமையானவன், புராதானமான அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இப்போ உனக்கு வந்து பிகினிங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம். துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம். இப்போ உன்கிட்டதான் வந்து இந்த உலகமே ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு சொல்றான். நீ தான் வந்து லயஸ்தானம், பிரளயஸ்தானம் நீந்தான் அப்படின்னு சொல்றான். இந்த நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இந்த பிரளயம் ப்ராசஸ ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அது வந்து ஒரு கிராஜுவலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல வந்து பாத்திருக்கோம். அப்ப எல்லா லிவிங் பீயிங்ஸும் இந்த பிரளயம் பீரியட்ல வந்து என்ன ஆகுறது, எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து பிருத்திவியில ஃபர்ஸ்ட் வந்து ரிசால்வ் ஆகுறது இல்லையா. அப்புறம் அதுதான் எல்லா லிவிங் பீயிங்ஸும் எது லயஸ்தானம் அப்படின்னா பிருத்திவி தான் வந்து லயஸ்தானம். அப்புறம் பாக்கி அப்புறம் என்ன ஆகுது, பிருத்திவிக்கு வந்து எது லயஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்திவி ஜலத்துல லயமாகும் இல்லையா. அப்புறம் ஜலம் வந்து அக்னியில லயமாகும், அக்னி வந்து வாயுல லயமாகும், அப்புறம் வாயு வந்து ஆகாசத்துல லயமாகும், ஆகாசம் வந்து பிரம்மா தத்துவத்துல வந்து லயமாகும். அந்த மாதிரி இந்த என்டையர் கிரியேஷனுடைய பிரளயஸ்தானமா நீ தான் வந்து இருக்க. பரம் நிதானம் அல்டிமேட் ரெசல்யூஷன் கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து பிருத்திவி, ஜலம், வாயு, அக்னி இதெல்லாம் கூட வந்து பிரளயஸ்தானம் தான். ஆனா அதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ரெசல்யூஷன் கிரவுண்ட் இல்லையா. அல்டிமேட் எது அப்படின்னா நீ தான் அல்டிமேட் அப்படின்னு அவன் பகவானை பார்த்து சொல்றான். அப்புறம் வேதாசி வேத்யம் ச, இப்ப நீ தான் வந்து நோவர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா அப்படிங்கறது யாருக்கு தெரியும், பகவானுக்கு ஆப்வியஸா தெரியும் இல்லையா. அப்படின்னா நீ தான் ஒவ்வொரு லிவிங் பீயிங்கே நீ தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நோவர் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் நோவருமே வந்து பகவான் தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுதான் வேத்யம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். வேதாசி அப்படின்னா எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு அர்த்தம். வேத்யம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிக்கப்படும் பொருள். அப்ப போக்தா போக்யம் அதுதான் அர்த்தம். அப்ப ஒண்ணு வந்து சப்ஜெக்ட், ஒண்ணு வந்து ஆப்ஜெக்ட், ஒண்ணு வந்து சென்சியன்ட், இன்னொன்னு வந்து இன்சென்சியன்ட். அப்ப ஹோல் கிரியேஷன் எடுத்துட்டோம்னா அது என்னது, இட் இஸ் a mixture of சேத்தனம் அண்ட் அச்சேதனம் இல்லையா. அப்ப அது ரெண்டு தத்துவமும் நீ தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ போக்தா போகியம் மட்டும் இல்ல, நீ பரம்ச தாம அப்படின்ற, நீ தான் அல்டிமேட் ரியாலிட்டியும் நீ தான் அப்படின்னு அர்த்தம். நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸரும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டும் கிடையாது அப்படின்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் வந்து அதை எடுத்துட்டு போறான். அதாவது பிரமாத்ரு பிரமேய அதீதஹ த்வமேவ அப்படிங்கிறான். இப்போ எக்ஸ்பீரியன்ஸரும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸும் நீ கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம், சுத்த சைத்தன்யம். இப்ப வேதா அப்படிங்கறது எதை ரெஃபர் பண்றது அப்படின்னா விஸ்வ தைஜச பிராக்ஞாவை வந்து வேதா ரெஃபர் பண்றது. நீங்க கேட்டிருக்கோம் விஸ்வ தைஜச பிராக்ஞா தத்துவ போதத்துல நாம வந்து படிச்சிருக்கோம். சோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேத்யம் அப்படிங்கறது வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அந்த மூணு பேர் இருக்கு இல்லையா. ஸ்தூல பிரபஞ்சம் வந்து விஸ்வ விராட் அந்த மாதிரி அந்த பேர் அது சரியா. அதுதான் பரஞ்சதாம. இந்த மூணு பேரும் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இது மூணுமே இந்த மூணு பேரு இல்லாத துரிய தத்துவம் அப்படின்னு அர்த்தம். துரியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சுத்த சைத்தன்யம்னு அர்த்தம். அது வந்து மாண்டூக்கிய உபனிஷத்துடைய வார்த்தை. தாம அப்படின்னா சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சுக்கிறவா, தெரிஞ்சுக்கப்படுற பொருள் எல்லாருமே வந்து உனக்குள்ள இருக்கா, நீ அது எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். விஸ்வம் ததம் துவயா, துவயம் ததம் விஸ்வம் அனந்த ரூப. இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து துவயா ததம், ததம்னா வியாபித்து இருக்குதுன்னு அர்த்தம். நீ தான் வந்து வியாபிச்சு இருக்க, உன்னால வியாபிக்கப்பட்டிருக்கு, நீ தான் வந்து எசன்ஸா இருக்க. சத்தா அப்படின்னு படிச்சோம் இல்லையா, ஏக சார நித்திய சத்தியம். அப்ப இந்த யூனிவர்ஸோட எசன்ஸ் வந்து நீ தான். இப்ப வேதா வேத்யம் வந்து ரிலேட்டிவ் வேர்ல்ட வந்து ரெஃபர் பண்றது. பரந்தாம வந்து அப்சல்யூட்ட வந்து குறிக்கிறது. அனந்த ரூபனா விஸ்வரூப ஈஸ்வரா, எல்லாமே வந்து நீந்தா அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றான். அது வந்து உபநிஷத்லாம் இன்னும் நம்ம நிறைய படிக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து இன்னும் நம்மளுக்கு கிளியரா புரியும்.
நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு ஸ்லோகம் படிச்சு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 39, பேஜ் நம்பர் 171. வாயுர்யமோக்னிர்வருணः சசாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரக்ருத்வஹ புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. இப்ப இந்த ஸ்லோகத்தோட எசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே நீ தான் அப்படிங்கிறான். இருக்கிற எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்றான். அப்ப வாயு, அக்னி, யம, வருண, சசாங்க எல்லாமே வந்து நீ தான் அப்படின்றான். வாயுனா வாயு தேவதா, இந்த ஏர், விண்ட் அந்த தத்துவம். யமஹ அப்படின்னா கால தத்துவம். அக்னினா ஃபயர் பிரின்சிபல். வருணனா ஜல தத்துவம். சசாங்கஹன மூன், நிலா. பிரஜாபதி பிரபிதாமக எல்லாமே வந்து நீதான் அப்படின்னு சொல்றான். ஏன் நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்றான்? அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 7th சாப்டர்ல கிருஷ்ணரே வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார் இல்லையா? என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்? பகவான் தான் இந்த கிரியேஷனுக்கு காரணம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். ஹோல் கிரியேஷன் வந்து காரியம், பகவான் வந்து காரணம் இல்லையா? ஈஸ்வரா காரணம். அப்ப நம்மளுக்கு தெரியும், காரணம் மட்டுமே காரியமா எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் லா இல்லையா? அப்போ ஏக காரணம் அநேக காரியமா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. இப்ப டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸா வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது. ஒரே கோல்டு தான், ஆனா வந்து டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸா அது வந்து அப்பியர் ஆகிறது, மேனிஃபெஸ்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம். அப்ப கோல்டு இல்லாம ஆர்னமெண்ட் இல்ல, கரெக்டா? உட் இல்லாம பர்னிச்சர் கிடையாது. அப்போ ஜலம் இல்லாம சமுத்திரத்துல அலை கிடையாது இல்லையா? அப்போ காரணம் இல்லாம காரியம் இல்ல. அப்ப காரணம் பகவான், காரியம் ஜெகத். அப்ப காரணம் பகவான் அப்படின்னு சொன்னோம்னா, காரியம் ஜெகத் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப மேல சொன்ன இதப்படி என்ன சொல்லலாம்? பகவான் இல்லாம ஜெகத் இல்ல அப்படின்னு நாம சொல்லலாம் இல்லையா? அப்போ பகவான் தான் வந்து ஆகாஷா, வாயு, அக்னி, ஜலம் எல்லாமாகவும் இருக்கார். அப்ப இந்த லாஜிக்க வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் வந்து எப்படி எல்லாமாகவும் இருக்க முடியும்னா, இந்த காரண காரிய லாஜிக்க வந்து நாம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். இதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துல ஒரு தனி செக்ஷனே இருக்கு, அதுல டிஸ்கஸ் பண்றா. இது பேர் ஆரம்பநாதி காரண நியாயா அப்படின்னு பேரு இருக்கு. அப்போ காரியம் தனியா இருக்க முடியாது, காரணம் இல்லாம காரியத்தினால தனியா இருக்க முடியாது. அப்ப காரணமே காரியமா அப்பியர் ஆகிறது. சோ இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணிதான் வந்து அர்ஜுனன் இது எல்லாமே இப்போ சொல்றான். அப்ப காரணமான நீயே எல்லா காரியமான ஜீவாவாகவும் இருக்கிறாய். அப்ப எல்லா காரியமான அக்னியாகவும் இருக்கிறாய், காரியமான வாயுவாகவும் இருக்கிறாய் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து அதை இதை அவன் போடுறான். அப்போ அக்னி, வாயு, யம, வருண, சசாங்க, அப்புறம் பிரஜாபதி அப்படின்னு சொல்றான். பிரஜாபதி அப்படின்னா 14 பிரஜாபதிகள் வந்து இருக்கான். அவளோட டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா கிரியேஷன். கிரியேஷன் தான் வந்து அவளுடைய டிபார்ட்மெண்ட். அதனாலதான் அவ பேரு பிரஜாபதி. பிரஜைகளை உற்பத்தி பண்றது, அதுதான் அவ பிரஜாபதி. அவளுக்கு வந்து எப்படி இருப்பா அப்படின்னா, புராணங்கள்ல இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய வைஃப்ஸ் இருப்பா. அவளுக்கு ஒரு ஃபேமிலியே எடுத்தனாலும் ஒரு 40-50 பேர் இருப்பா அவளோட ஃபேமிலியில. ஏன்னா அவளோட வேலை வந்து கிரியேஷன், அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியா இருப்பா. அப்ப கஷ்யப பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு நிறைய பேர் வந்து 14 பிரஜாபதிகள் புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விஷ்ணு வந்து பிரம்மாஜியை படைத்தார் இல்லையா? சத்துர்முக பிரம்மாவை படைச்சார். பட் இந்த பிரஜாபதியை யார் படைச்சானா? பிரம்மாஜி இந்த பிரஜாபதிகளை உருவாக்கினார். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு என்ன பண்ற? பிரம்மாவை படைக்கிற. அப்புறம் பிரம்மா வந்து டைரக்டா நம்மள படைக்கல, என்ன பண்ணிடுறார்? 14 பிரஜாபதிகளை உருவாக்கி அந்த பிரஜாபதிகள்லாம் தான் வந்து நம்மளெல்லாம் வந்து அவ கிரியேட் பண்றா. இந்த மனுஷன் பாக்கி எல்லா லிவிங் பீயிங்ஸையும் அவ தான் வந்து கிரியேட் பண்றா.
அப்போ பிரஜாபதினா அந்த 14 பிரஜாபதி. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு இன்க்ளூட் பண்ணிக்கணும், என்னன்னா பிதாமகா அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது பிரபிதாமகா தான் வந்து ஸ்லோகத்துல கொடுத்துருக்கு இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் பிதாமகா. அந்த 14 பிரஜாபதியும் வந்து பிதாமகர் கிட்ட இருந்து வந்தா. யாரு பிதாமகர்னா பிரம்மாஜி தான் வந்து பிதாமகா. இப்ப பிரஜாபதியும் நீந்தா பிதாமகாவும் நீந்தா அப்படின்னு சொல்றான். அந்த பிதாமகா யார்கிட்ட இருந்து வந்தானா பிரபிதாமகா, கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். பிரபிதாமகா தர்ப்பணம் பண்றவங்களுக்குலாம் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவா, தாத்தா, தாத்தாவோட தாத்தா, அதெல்லாம். அப்ப பிரபிதாமகா வந்து யார்கிட்ட இருந்து வந்தா விஷ்ணு கிட்ட இருந்து. விஷ்ணு தான் பிரபிதாமகா. ஆக்சுவலி பிரபிதாமகா கிட்ட இருந்து பிதாமகா, பிதாமகா கிட்ட இருந்து பிரஜாபதி இல்லையா. அப்ப பிரபிதாமகா வந்து விஷ்ணு, விஷ்ணு தான் கொள்ளு தாத்தா. ஆக்சுவலி பிரம்மாஜிக்கே வந்து நீ தான் அப்பா அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நீ தான் பிரஜாபதி, நீ தான் பிரம்மா, நீ தான் பிரபிதாமகா, எல்லாமே வந்து நீ தான். உனக்கு நான் வந்து நமோ நமோ நமஸ்தே தூங்க என்னோட நமஸ்காரத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்றானா, சஹஸ்ர கிருத்வ 1000 times I offer my நமஸ்காரம் to you. அப்ப கூட எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஏற்படல அப்படின்னு சொல்றான். அதனால வந்து மறுபடியும் மறுபடியும் நான் வந்து உனக்கு வந்து நமஸ்காரம் ஆஃபர் பண்றேன். புனஷ்ச பூயோபி நமோ நமஸ்தே. புனஷ்சனா திருப்பியும், மறுபடியும் மறுபடியும் நான் வந்து என்னுடைய நமஸ்காரத்தை உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றான்னு பாக்கலாம். அதாவது அவன் வந்து பகவானுடைய கிரேட்னஸ் வந்து நினைக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏற்படுறது. சோ அடுத்த ஸ்லோகமும் இதோட கண்டினியூவேஷன் தான். என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 40, பேஜ் நம்பர் 171. நமः புரஸ்தாதத ப்ருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹ. இப்ப அர்ஜுனன் வந்து 1000 வாட்டி வந்து இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டான் இல்லையா. 1000 வாட்டி எப்படி பிசிக்கலா நமஸ்காரம் பண்ணினானா, பிசிக்கலா நமஸ்காரம் பண்ணிருந்தா அப்புறம் கண்டினியூவே பண்ணிருக்க முடியாது அவனால. அதனால அவன் வந்து சொல்றான், வாயால சொல்றான், உனக்கு 1000 வாட்டி நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் ஏற்படல. அதனால சஹஸ்ர கிருத்வ அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் அவனுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஏற்படாம அவன் வந்து என்ன சொல்றான், என்னோட நமஸ்காரத்தை உனக்கு நான் ஃப்ரண்ட்ல பண்றேன் அப்படின்றான். புரஸ்தாத், நான் ஃப்ரண்ட்ல பண்றேன். அப்புறம் என்னோட நமஸ்காரத்தை உனக்கு நான் பின்னாடி பண்றேன். பிருஷ்டதஸ்தே அப்படிங்கிறான். லெப்ட் ரைட் எல்லா சைடையும் வந்து ஆக்சுவலி வந்து அவன் சொன்னா, புரஸ்தாத்தே நமஹ, உனக்கு முன்னாடி பண்றேன், பிருஷ்டத்தை உனக்கு பின்னாடி பண்றேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் விஸ்வரூப தரிசனத்துல ஃப்ரண்ட் பேக் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. பட் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றான். அப்ப எல்லா டைரக்ஷன் பேரும் வந்து மென்ஷன் பண்றதுக்கு பதிலா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் சொல்றதுக்கு பதிலா அவன் வந்து சர்வத ஏவ நமஸ்கார அப்படின்னு சொல்றான். ஆல் அரவுண்ட் நான் வந்து உனக்கு நமஸ்காரம் பண்றேன். சர்வத ஏவத்தே நமஹ அஸ்து. சர்வ ரூபக, நீ வந்து கிருஷ்ண ரூபம் மட்டும் இல்ல, நீ ராம ரூபம் மட்டும் இல்ல, நீயே தான் வந்து எல்லாமே நீ தான். அந்த கிரியேஷன்ல இருக்கிற அத்தனையுமே வந்து உன்னுடைய ரூபம் தான் அப்படின்னு சொல்றான். எல்லா ஃபார்ம்ஸும் வந்து உன்னோடதுதான் அப்படிங்கிறான். அதனாலதான் இப்ப வந்து இந்த பஞ்சபூத லிங்கம் எல்லாம் நம்ம வந்து வர்ஷிப் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். இந்த டீச்சிங்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆகாஷ ரூப, வாயு ரூப அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதுல இருந்து வந்ததுதான். இப்ப நீ எவ்வளவு கிரேட் அப்படின்னா அனந்த வீரியா மித விக்ரமஸ்துவம் அப்படிங்கிறான். இப்போ உனக்கு வந்து இன்ஃபினிட் பவர் இருக்குன்ற அனந்த வீரியம், நீ ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சர்வ வல்லமை படைத்தவர். சர்வ வல்லமைங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்றதுக்கே பயமா இருந்தது. ஏன்னா வேற யாரோ வந்து ஜெனரலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா. ஆனா எனக்கு தோணித்து நம்ம ஏன் யூஸ் பண்ண கூடாது, நம்ம இனிமே அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து நானு யூஸ் பண்றேன். அப்ப ஆம்னி பொட்டன்டா நீ வந்து இருக்க. அனந்த வீரியம், எஸ். இப்போ யாருக்கிட்டையாவது வந்து வீரம் இருந்தது, அதாவது நல்லா வந்து பலசாலியா இருந்தா அவ வந்து கரேஜியஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்கு தைரியம் இருக்காது. வீரம் இருக்கும் ஆனா தைரியம் இருக்காது. ஆனா பகவான் வந்து எப்படிப்பட்டவர், அது
ரெண்டுமே உடையவரா நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்றான். இப்ப இன்ஃபினிட் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ பகவான் வெரி பவர்ஃபுல். அப்புறம் அமித விக்ரம, உனக்கு வந்து வீரம் இருக்கு, கரேஜ் இருக்கு, சக்திமானா வந்து நீ இருக்க. அப்புறம் அனந்த வீரிய அமித விக்ரம சர்வம் சமாப்னோஷி. சமாப்னோஷி அப்படின்னா நீ வந்து எல்லாத்தையும் பர்வேடு பண்ற, வியாபித்து இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து வந்து நம்ம இன்னொன்னு கிளியரா என்ன தெரிஞ்சுக்கலாம், சமாப்னோஷி அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இல்லையா பகவான. அப்ப பகவான வந்து டிராவல் பண்ணி அடையணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கறத நாம வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த நம்ம டிராவல் பண்ணி நான் போய் பகவான ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். அப்போ கடவுள் அப்படின்னு ஒரு ஐடியாவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கூடவே ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு பின்னாடியே வந்துடும். என்னது, அவரை போய் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து கூட வந்துடும் இல்லையா. அதுவும் எப்ப அடைவோம், கண்டிப்பா உயிரோட இருக்கும் பொழுது அந்த கடவுளை அடைய மாட்டோம். அதுவும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். செத்து போனதுக்கு அப்புறமா நான் போய் பகவான வந்து டிராவல் பண்ணி அதுவும் அடையணும். சும்மா அப்படியெல்லாம் அப்படியே அடைஞ்சிட முடியாது இல்லையா. எல்லாருக்கும் என்ன ஐடியா இருக்கும், பகவான பத்தி நம்ம தெரியும், ஒண்ணுமே தெரியாத பொழுது என்ன ஐடியா வச்சிருப்போம், செத்து போனதுக்கு அப்புறமா அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்க, நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவரை போய் அடைவேன் ஒரு நாள். அதனாலதான் வந்து ஆபிச்சுவரியில எல்லாம் என்ன போடுறா, பரமபதம் அடைந்தார், வைகுண்ட பிராப்தி, சிவலோக பிராப்தி அப்படின்லாம் எழுதுறோம் இல்லையா. அப்போ அந்த 11th சாப்டர் படிச்சதுக்கு அப்புறமா அந்த கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நாம டிஸ்ட்ராய் பண்ணிடணும், எடுத்துடணும். இப்ப பகவான போய் அடையறது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இங்க இல்லவே இல்லை. ஏன் இல்ல, ஏன்னா பகவான் என்கிட்ட இருந்து தூரத்தவே இல்ல. ஏன், எனக்கும் பகவானுக்கும் ஆக்சுவலி டிஸ்டன்ஸே வந்து இல்ல. அப்புறம் ஏன் சாஸ்திரம் போய் பகவான அடையணும் அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்றது? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பகவான அடையறதுதான் உன்னுடைய கோலா இருக்கணும் அப்படின்லாம் ஏன் சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா, பகவான அடையறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பகவான அடையவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து பகவான அடையணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமா இருக்கு இல்லையா. அப்ப யாருக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் இருக்கோ, யாருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அதாவது என்னோட பொறப்பு, என்னுடைய வாட் எவர் எனி ஆக்ஷன் ஃபார் தட் மேட்டர், நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் இப்ப நான் எங்க பண்ணிட்டு இருக்கேன்னா ஆக்சுவலி பகவானோட மடியில தான் வந்து அத்தனை ஆக்ஷனும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்போ டிராவல் அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இந்த இடத்துல இடம் கிடையாது இல்லையா. பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன் நம்மளுக்கு உண்டாச்சு, பகவான் அப்படிங்கிறவர் வந்து எங்கேயோட தூரக்கமா இருக்கிறவரா ஏன் நம்மளுக்கு வந்து அந்த தாட் வந்து உருவாச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இல்லையா. அந்த டிஸ்டன்ஸ் வந்து இக்னோரன்ஸ்னால உருவான டிஸ்டன்ஸ், அந்த நோஷனல் டிஸ்டன்ஸ். அது ஆக்சுவலி ஒரிஜினலி அந்த டிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. அப்போ டைம் வைஸும் டிஸ்டன்ஸ் இல்ல, ஸ்பேஸ் வைஸும் அந்த டிஸ்டன்ஸ் இல்லை இல்லையா. இப்ப ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஜீரோ பண்ணணும்னா என்ன பண்ணணும், டிராவல் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை ஜீரோ பண்ணிடலாம். டைம் வைஸ் டிஸ்டன்ஸ்னா அது எப்படி ஜீரோ பண்றது? டைம் வைஸ் டிஸ்டன்ஸ்னா ஆக்சுவலி என்னது, இப்ப எனக்கு வந்து 56 வயசு ஆகுது, நான் வந்து சீனியர் சிட்டிசனா வந்து எலிஜிபிள் ஆகணும்னா, விமனா இருந்தா நான் இன்னும் 2 years வெயிட் பண்ணணும், மென்னா இருந்தா நான் வந்து இன்னும் 4 years வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் இருக்கு இல்லையா, அப்ப அதுதான் டைம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைம் வைஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது வந்து இன்னும் அந்த டைமுக்காக நான் வந்து வெயிட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ வந்து நானு ஜீரோ பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி பகவான் வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 55வது வயசுல என்னுடைய நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து பகவான பாப்பேன் அப்படின்லாம் எங்கேயாவது நம்மளால சொல்ல முடியுமா? அப்போ பகவானுக்கும் நம்மளுக்கும் ஸ்பேஸ் வைஸ் டிஸ்டன்ஸும் இல்ல, டைம் வைஸ் டிஸ்டன்ஸும் இல்ல. அப்ப என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, நோஷனல் டிஸ்டன்ஸ், அந்த இக்னோரன்ஸ்னால ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த இக்னோரன்ஸ்னால ஏற்பட்ட டிஸ்டன்ஸை எப்படி ரிமூவ் பண்ண முடியும், அதை எப்படி ஜீரோ பண்றது? நாலேஜ் வந்துடுதுன்னா அந்த இக்னோரன்ஸோட டிஸ்டன்ஸும் வந்து போயிடும். அப்ப பகவான வந்து ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நாலேஜ் வந்து பகவான ரீச் பண்ணணும் அப்படிங்கிற இக்னோரன்ஸ ரிமூவ் பண்றது. ஏன்னா பகவான் சமாப்னோஷி, ஆல் பர்வேடிங்,
ததோசி சர்வஹா, நீ தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்றான். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீ தான் எல்லாத்தையும் பர்வேட் பண்ற அப்படின்னு சொல்றான். அப்புறமே உடனே என்ன சொல்லிடுறான், நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்றான். அப்போ தங்கம் நகையில வியாபிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. அடுத்த ஸ்டேட்மெண்ட், தங்கம் நகையில வியாபிச்சு இருக்கு இல்ல, தங்கமே நகையா இருக்கு. அததான் வந்து அர்ஜுனன் இப்போ சொல்லியிருக்கான். ததோசி சர்வஹா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாக்க. ஸ்லோகம் நம்பர் 41. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. இப்ப அர்ஜுனன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கறான். அதாவது இப்போ அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு ஆர்டினரி பர்சன் இல்ல, ஆர்டினரி ஜீவா கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருது இல்லையா. கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் பகவான் அப்படிங்கறது வந்து இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவனுக்கு கிருஷ்ணருக்கு அவ்வளவு நமஸ்காரம் எல்லாம் பண்றான். சகஸ்ர கிருத்வ நிறைய வாட்டி எல்லாம் நமஸ்காரம் பண்றான். எல்லா ரெஸ்பெக்டும் கொடுக்கணும், அது எல்லாமே அவனுக்கு தெரியுது. பகவானை எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாமே அவனுக்கு தெரியாது. ஆனா தன்னோட வாழ்க்கையில இது தெரியறதுக்கு முன்னாடி அவன் பகவானை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்கான் அப்படிங்கறது அவனுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. அப்போ அதாவது அவருடைய உண்மையான நேச்சர் தெரியறதுக்கு முன்னாடி அவன் வந்து பகவான் கிட்ட எப்படி பழகிருக்கான், அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல அவன் வந்து சொல்றான். ஏன்னா அவன் வந்து இதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை பகவானாவே கன்சிடர் பண்ணினதே கிடையாது இல்லையா. எப்பயுமே அவன் கிருஷ்ணரை எப்படி பாத்திருக்கான், ஃப்ரெண்டா தான் வந்து பாத்திருக்கான் இல்லையா, ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணிருக்கான். அதனால அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு இப்ப இந்த ஸ்லோகத்தை ஃபீல் பண்றான். நான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து அவன் ஃபீல் பண்றான். கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் பெருசாவே எடுத்துக்கல. பட் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை இன்சல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறான். ஹே கிருஷ்ண இது மத்வா, ஹே கிருஷ்ணா நான் வந்து உன்னை சாதாரண ஹியூமன் பீயிங்கா நினைச்சிட்டேன், அதனால என்னோட ஃப்ரெண்டாவே உன்னை நான் இவ்வளவு நாள் பார்த்துட்டேன். சகா அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வந்து சம வயதுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த ஈக்குவல் ஏஜ், கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கிற ஃப்ரெண்ட். அதனால வந்து நான் மரியாதை இல்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி உன்னை நான் நிறைய வாட்டி அட்ரஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். பிரசபம் யத் யுக்தம், பிரசபம்னா ரூட் அப்படின்னு அர்த்தம். மரியாதை இல்லாத இம்பொலைட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுறது, செகண்ட் நேம் வச்சு கூப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து பண்ணிருக்கேன். வாடா போடா, ஃப்ரெண்டுனா அப்படிலாம் பேசுவோம்ல, வாடி போடி எல்லாம் பேசிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து நான் உன்னை யூஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். ஹே யாதவ, ஹே சகா, இப்படி எல்லாம் நான் வந்து உன்னை கூப்பிட்டுருக்கேன். நான் உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்ற இன்டென்ஷன் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி சரியா தெரியல அப்படிங்கிற. தவ மகிமா அஜானதா, உன்னுடைய மகிமை வந்து எனக்கு தெரியாததுனால நான் வந்து உன்னை அப்படி எல்லாம் கூப்பிட்டுட்டேன். அது வந்து அவன் சொல்றான், இன்ஃபேக்ட் அது கூட உன்னோட தப்பு தான் அப்படின்றான். ஏன்னா நீ ஆர்டினரி மனுஷ ரூபம் எடுத்து எனக்கு முன்னாடி இருக்க, அப்ப எனக்கு எப்படி தெரியும் உன்னுடைய மகிமையெல்லாம், எனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 5-6 தலையோட 4-5 கையோட நீ எக்ஸ்ட்ராவா காட்சி கொடுத்திருந்தேன்னா நான் வந்து கண்டுபிடிச்சிருப்பேன். அது வந்து காமிக்காதது உன்னுடைய தப்பு தான் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து ஃபீல் பண்ணா. தவ மகிமா அஜானதா, தவ இதம் மகிமானம் அஜானதா. ஆக்சுவலி வந்து தவ இமம் மகிமானம் அப்படின்னு படிக்கணும். கிராமட்டிக்கலி இமம் அப்படிங்கறதுதான் வந்து அந்த இடத்துல கரெக்டான வார்த்தை. அதாவது உன்னுடைய இந்த மகிமைகள்லாம் வந்து எனக்கு தெரியாத காரணத்தினால. பட் இது வந்து வியாசர் டெஃபினட்டா தப்பு பண்ணிருக்க முடியாது. பொயட்டிக் இது கொடுப்போம் இல்லையா, லைசன்ஸ் கொடுப்போம் இல்லையா, கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இதை வந்து ஆக்சுவலி அக்செப்ட் பண்றா. தவ இதம் மகிமானம் அப்படின்னு வியாசர் வந்து எழுதியிருக்காரு. அதனால நாம வந்து அதை ஆக்சுவலி வச்சுக்கணும். சோ உன்னோட இந்த குளோரி, ஒரிஜினல் குளோரி வந்து எனக்கு தெரியல. மயா பிரமாதாத், நான் வந்து பிரமாதாத்னா கேஷுவலா கேர்லெஸ்ஸா நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து உன்னை பார்த்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ். அவ 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ், வெரி வெரி இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அவ 2 பேரும் இல்லையா. அதனால நான் பேசும்பொழுது யோசிச்செல்லாம் உங்ககிட்ட நான் பேசினதே கிடையாது அப்படின்றான். இப்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது
யோசிக்காம தானே பேசுவோம் இல்லையா, இது இவகிட்ட பேசலாமா கூடாதா அப்படியெல்லாம் நம்மளுக்கு நினைப்பே வராது. அதனால நான் நிறைய உங்ககிட்ட வந்து யோசிக்காம மரியாதை இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், தெரியாம சொல்லிருக்கேன். பிரணயனா ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இன்டிமேட். அந்த வாடா போடா லெவலுக்கு நம்ம வந்து ரொம்ப இன்டிமேட். அதனால நீ வந்து அத தப்பா எடுத்துக்காத, டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட அவன் வந்து ரிக்வெஸ்ட் பண்றான். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 42. யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோ தவாப்யச்யுத தத்சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம் யச்ச அப்படிங்கிற எது ச அப்படின்னா மோர் ஓவர். அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னை பல வாட்டி இன்சல்ட் கூட பண்ணிருப்பேன் அப்படிங்கிறான். அதுவும் வந்து எதுக்காக இன்சல்ட் பண்ணிருப்பான்னா ஃபன்னுக்காக நான் உன்னை இன்சல்ட் பண்ணிருப்பேன். அவஹாசார்த்தம்னா விளையாட்டுக்காக அப்படின்னு அர்த்தம். நான் வந்து உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். இப்படி நம்ம விளையாட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸோட புல்லிங் தி லெக் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து உன்கிட்ட விளையாடி இருப்பேன். அசத்கிருத அசி அப்படின்னா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பிராங்க்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, குறும்புத்தனம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் உங்ககிட்ட வந்து பண்ணிருக்கேன். அசத்கிருத அசி அப்படின்னா குறும்புத்தனம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் கூட பண்ணிருப்பேன். அப்புறம் விஹார சையாசன போஜனேஷு, அவ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால நிறைய சிச்சுவேஷன் அவ ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடிய டைம் வந்து அமைஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப விஹார அப்படின்னா விளையாடும் போது அப்படின்னு அர்த்தம், when they are playing. அப்புறம் ஷையா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கும் பொழுது. ஆசனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது. போஜனேஷு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது. இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற பல டைம்ல நான் வந்து உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கலாம். சம்டைம்ஸ் நீயும் நானும் மட்டும் தனியா இருந்த போது கூட நான் வந்து உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கேன். அதவா ஏகஹா அப்படிங்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் தனியா கூட நிறைய வாட்டி இருந்திருக்கோம். அப்ப கூட நான் வந்து தெரியாம இன்சல்ட் பண்ணிருக்கலாம், மரியாதை இல்லாம நடந்திருக்கலாம். அச்சுதனா ஹே கிருஷ்ண அப்படிங்கிறான். தத் சமக்ஷம் என்ன வந்து நீனு மன்னிக்கணும், என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிறான். துவாம் தத் அகம் க்ஷாமயே அகம் அப்படிங்கிறான். என்ன வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடு. ஒன்னு சொல்ல, நீ கண்டிப்பா என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், என்ன வந்து நீனு மன்னிச்சுக்கோ. ஏன்னா நீ வந்து அப்ரமேயம் அப்படிங்கிறான். அப்ரமேயம்னா மேட்ச்லெஸ், கம்பேரே பண்ண முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உலகத்துல உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்து பார்க்கவே முடியாது, அதனால நீ வந்து என்ன மன்னிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்றான் ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 43. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரீயான் ந த்வத் சமோஸ்த்யப்யதிக குதோன்யஹ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவ அஸ்ய சராச்சரஸ்ய லோகஸ்ய பிதா அசி. பிதா அசினா என்னது? நீதான் அப்பா அப்படிங்கிறான். நீதான் வந்து இந்த என்டையர் கிரியேஷனுக்கு அப்பா, நீதான் இந்த என்டையர் கிரியேஷனுக்கே காரணம். சரம் அச்சரம் எல்லாத்துக்கும் நீதான் வந்து காரணம். அப்போ அம்மா யாரு? நீதான் அப்பா. அம்மா யாரு அப்படின்னா அம்மாவும் நீதான். இப்ப வேதத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் இன்செப்பரபிள். அது வந்து ரெண்டு தனி பர்சனா வந்து அது கன்சிடர் பண்றதே கிடையாது, அதை பிரிக்கவே முடியாது. அம்மாவையும் அப்பாவையும் வந்து எப்பயுமே பிரிக்க முடியும். நம்ம வேணா நம்ம நீ தனி நான் தனின்னு சொல்லிக்கலாம், பட் வேதம் எப்படி நம்மள கன்சிடர் பண்றது? அம்மா அப்பா வந்து ஒண்ணுதான் அப்படின்னு தான் வந்து அது கன்சிடர் பண்றது. அப்ப ஒண்ணு வந்து பிரம்ம தத்துவம், இன்னொன்னு வந்து மாயா தத்துவம். யார் வேணா எதை வேணா எடுத்துக்கலாம். மேல் பிரம்ம தத்துவம், ஃபீமேல் மாயா தத்துவம்னா ஃபீமேல் வந்து பிரம்ம தத்துவம், மேல் வந்து மாயா தத்துவம். எப்படி வேணாலும் அது வந்து அவளுடைய
இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்ப பிரம்மன் அண்ட் மாயாவை வந்து எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி அம்மா அண்ட் அப்பா வந்து பிரிக்க முடியாது இல்லையா? அப்ப அதுதான் குறிக்கிறது. நீ தான் அப்பா அப்படின்னு சொல்றதுலயே அம்மா இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஏன்னா பிரம்மன் அண்ட் மாயா வந்து நம்ம செப்பரேட்டே பண்ண முடியாது. இப்ப விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் எங்கேயாவது பிரிக்க முடியுமா? எப்பயுமே வந்து நம்மளால விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் செப்பரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷ்ணு வந்து லக்ஷ்மிய வந்து தன்னோட ஹிருதயத்துல வச்சுருக்கார். அதனாலதான் நாமளும் லக்ஷ்மிய வந்து நம்மளுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறோம் இல்லையா? இப்ப பிரம்மாஜி சரஸ்வதிய எங்க வச்சுருக்கா? தன்னோட நாக்கிலேயே வந்து வச்சுருக்க. சிவன் கேட்கவே வேண்டாம், தன்னோட அதர் ஹாஃப்லயே வந்து பார்வதியை வச்சுருக்க. அப்ப ஃபாதர் அண்ட் மதர் வந்து பிரிக்க முடியாது. அப்ப அம்மாவை வந்து வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பாவையும் வர்ஷிப் பண்றதா அது ஆகிறது. அப்ப பிதாசி அப்படின்னா 2 பேரும், மாதா தாத்தா பிதாமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அஸ்ய லோகஸ்ய என்ன டைப் ஆஃப் லோகம் இது அப்படின்னா சராச்சரஸ்ய, மூவிங் அண்ட் நான் மூவிங், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் கொண்ட உலகம் இது. சரம் அச்சரம் அப்படின்னா சேத்தன அச்சேதன பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கும். துவம் அஸ்ய பூஜ்யச்ச, நீ மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து பூஜிக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்றான். உன்னை மட்டும்தான் வந்து யாரையாவது பூஜிக்கலாம் அப்படின்னா யார பூஜிக்க முடியும்? பகவான மட்டும்தான் நம்மளால பூஜிக்க முடியும். அப்ப அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் வந்து பகவான். அதனாலதான் வந்து யாரு நமஸ்காரம் பண்ணினாலும் அது யாருக்கு போறது? கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்ப சப்போஸ் வந்து நம்மளுக்கு நம்ம குழந்தை வந்து நமஸ்காரம் பண்றதுன்னு வச்சுக்கலாம். இந்த காலத்துல யாரும் பண்ண மாட்டா, சப்போஸ் பண்றா அப்படின்னு வச்சுட்டா குழந்தை நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அது வந்து அவளோட டியூட்டி. பட் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும், அந்த நமஸ்காரத்தை நாம டிசர்வ் பண்றோமா? நம்மளுக்கு அதுக்கு அந்த நமஸ்காரத்தை ஏத்துக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம ஆக்சுவலி யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா குழந்தை வந்து ஃபாலோ பண்ணா மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ, அது வந்து குழந்தையோட டியூட்டி. அதே மாதிரி நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்தா குருக்கு வந்து நமஸ்காரம் பண்றது அதெல்லாம் வந்து சிஷ்யாவோட டியூட்டி, அவ வந்து பண்றா. பட் குருவும் வந்து யோசிச்சு பார்க்கணும், அந்த நமஸ்காரத்துக்கு நாம வந்து டிசர்விங் பர்சனா? அதனால என்ன பண்ணணும், யாரு நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அத வந்து குருக்கு நமஸ்காரம் பண்ண குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட குரு கிட்ட அந்த நமஸ்காரத்தை பாஸ் ஆன் பண்ணிடுவார். அந்த ரிலே ரேஸ் மாதிரி தன்னோட குரு கிட்ட கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்? தன்னோட குருக்கு பாஸ் ஆன் பண்ணுவார். அப்படியே அது எங்க போகும்? சதாசிவ சமாரம்பம் அங்க போயிடும். அதே மாதிரி இப்ப ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்றது அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு அந்த நமஸ்காரத்தை நாம வந்து ரிலே பண்ணி விட்டுடணும். அதுவும் எங்க போகும்னா கடைசியா வந்து அதுவும் பகவான் கிட்டயே தான் போய் சேரும். அப்ப நாமளுமே வந்து அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு யோசிச்சா யாரு இந்த உலகத்துல நமஸ்காரத்தை வாங்கிக்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்னா பகவான் ஒருத்தர் மட்டும்தான். அந்த பகவான் நீ தான் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து பகவான ரொம்ப உயர்த்தி பேசுறான். பாக்கி டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.